மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேனுஃபேக்சரிங் ரீசோர்ஸ் பிளானிங், அதாவது எம்ஆர்பி 2. எம்ஆர்பின்னு ஒன்று படிச்சிருக்கோம், அது மெட்டீரியல் ரெக்ரூட்மெண்ட் பிளானிங். இது எம்ஆர்பி 2 அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ரீசோர்ஸ் பிளானிங். ஸோ இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெட்டீரியல் ரெக்ரூட்மெண்ட் பிளானிங் மற்றும் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் மற்றும் சப்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் இன்டராக்ட் பண்ணுறதான் இந்த மேனுஃபேக்சரிங் ரீசோர்ஸ் பிளானிங். கம்ப்யூட்டரோட உதவியோட மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங், எம்ஆர்பி, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸு, சப்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பிளானிங் தான் மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங். ஸோ இந்த ப்ராடக்ட் இப்போ சரியான சமயங்களில் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் செய்யறதுக்கு செய்யணும்னா ஃபினான்சிங் உட்பட அனைத்து பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்களுமே இந்த எம்ஆர்பி 2ல் நம்ம என்ன பண்ணுறோம், இன்டராக்ட் பண்ணுறோம். ஸோ என்னென்ன அப்படின்னா மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங், கெப்பாசிட்டி பிளானிங், சாஃப்ட்வேர் கண்ட்ரோல், இந்த 3 உள்ளடக்கி இது மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங். இந்த ஃபீட்பேக்கில் ஏன் இந்த ஃபீட்பேக்னு ஒன்று பயன்படுத்தணும் அப்படின்னா கஸ்டமரோட ஃபீட்பேக்கை நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் அவங்களோட திருப்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைனிங் பண்ண முடியும், ஜாப் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த ஃபீட்பேக் முறையில் எம்ஆர்பி 2வை பயன்படுத்தி கஸ்டமர்கிட்ட என்ன ஃபீட்பேக் எதிர்பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க நம்ம தயாரிக்கக்கூடிய பொருளோட தரத்தையும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பேரும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு லூப் எம்ஆர்பின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, க்ளோஸ்டு லூப் எம்ஆர்பின்னு இன்னொரு பேர். ஸோ இது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மேனேஜ்மெண்ட் பிளானிங், கஸ்டமர் சர்வீஸ், ஆப்ரேஷன் பிளானிங், ஆப்ரேஷன் எக்ஸிக்யூஷன், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் இதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸ். ஸோ முதல் மேனேஜ்மெண்ட் பிளானிங் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் ஓரியன்டு, அக்ரிகேட் ப்ரொடக்ஷன் பிளானிங்கு, மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூல், ரஃப் கட் கெப்பாசிட்டி பிளானிங்கு இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் பிளானிங். ஸோ இதில் மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூலு, கெப்பாசிட்டி பிளானிங் எல்லாம் என்னென்னு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ், சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங், ஆர்டர் என்ட்ரி, சேல்ஸ் அனலைசிஸ். கஸ்டமருக்கு நம்ம சப்ளை பண்ணுறப்போ ஃபோர்காஸ்டிங் பண்ணணும். அதை நான் அதுக்கப்புறம் எவ்வளோ ஆர்டர்னு சொல்லி நம்ம டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் எவ்வளோக்கு நம்ம சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லி அனலைஸ் பண்ணணும். சரிங்களா, கஸ்டமர் சர்வீஸ். ஸோ ஆப்ரேட்டிங் பிளானிங் அப்படின்னு பார்க்குறப்போ எம்ஆர்பி. ஸோ சரிங்களா, என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் வரும், எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வரும், எவ்வளோ மிஷின்ஸ் வரும், இந்த விஷயங்களை சொல்லக்கூடியது ஆப்ரேஷன் பிளானிங். அதில் எம்ஆர்பியில் இருக்கக்கூடிய எல்லாமே ஆப்ரேஷன் பிளானிங் தான். ஆப்ரேஷன் எக்ஸிக்யூஷன் அப்படின்னா பர்ச்சேசிங் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் ஷெடியூல் கண்ட்ரோல் பண்ணுறது, ஒர்க்கிங் ப்ராசஸ்ஸு, இன்வென்ட்ரி கண்ட்ரோல், சாஃப்ட்வேர் கண்ட்ரோலு, லேபர் அவர் கண்ட்ரோலு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் எக்ஸிக்யூஷன் தான். ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன் ஜஸ்ட்டு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ சேலரி கொடுக்குறோம், எவ்வளோ அந்த மாதிரி கணக்குகளை பார்க்குறது ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ பார்த்ததான் எல்லாமே அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா முன்னே நான் சொன்னதை அப்படியே கொஞ்சம் வார்த்தை எழுதியிருக்காங்க. இப்போ இங்கே சொன்னது ஃபுல்லாமே அது ஃபுல்லாமே இங்கே அப்ளிகேஷன் ஆஃப் எம்ஆர்பி 2 சிஸ்டம். அதில் வார்த்தைகளை அவங்க எழுதியிருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் பிளானிங்னா என்ன அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, அக்ரிகேட் பிளானிங்கு, மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூல், ரஃப் கட் கெப்பாசிட்டி பிளானிங் இதெல்லாம் உள்ளடக்கி தான் மேனேஜ்மெண்ட் பிளானிங். அப்படியே நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம், புக்கில் இருக்க மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதான் அந்த படத்துக்கு அந்த எம்ஆர்பி 2க்குரிய ஒரு ஃப்ளோ டயக்ராம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி பிஸ்னஸ் பிளானிங், ப்ரொடக்ஷன் பிளானிங், எம்பிஎஸ், எம்ஆர்பி, கெப்பாசிட்டி பிளானிங். இது ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த என்ன பண்ணக்கூடாது, நம்ம ப்ராப்ளம் இல்லைன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு நம்ம கெப்பாசிட்டி பிளானிங், மெட்டீரியல் பிளானிங் போயிடலாம். ஏதாவது ப்ராப்ளம்னா டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடணும், ரீஷெடியூல் பண்ணி மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங்கு போகணும். சரிங்களா, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்காம இந்த இங்கே ஆரம்ப கெப்பாசிட்டி பிளானிங் ரெக்யர்மெண்ட் பிளானிங் இங்கேருந்து எக்ஸிக்யூட் பண்ணி. ஸோ இதுலேருந்து இதுக்கு கீழே ப்ராப்ளம்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங்க்கும் இங்கே நம்ம எக்ஸிக்யூட்டிவ் கெப்பாசிட்டி பிளானிங்கும் போகணும். ஸோ இங்கனக்குள்ளே ப்ராப்ளம்னா நம்ம இங்கேருந்து இதெல்லாம் இது பார்த்து கொண்டு போயிடணும். இல்லை இதில் ப்ராப்ளம் அப்படின்னா இதில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி
நேராக அங்கே போயிடணும். மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் பிளானிங் போகணும், கெப்பாசிட்டி பிளானிங் போகணும். இந்த டயக்ராம் காட்டியிருக்காங்க. சிம்பிளான டயக்ராம், இந்த பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க, சிம்பிளான டயக்ராம் தான். பிஸ்னஸ் பிளானிங், ப்ரொடக்ஷன் பிளானிங், மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூல், மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் பிளானிங், கெப்பாசிட்டி ரெக்குயர்மெண்ட் பிளானிங், இது எல்லாத்தையும் செஞ்சு முடித்தவொடனே அடுத்து ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ஃபர்தராக மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் இருக்குன்னா எக்ஸிக்யூட்டிங் கெப்பாசிட்டி பிளானிங் ப்ராப்ளம்னா இங்கேருந்து போகணும், இங்கே போகணும். இல்லை மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் பிளானிங் இங்கே போகணும். ஓகேவா? டயக்ராம் போடலாமா? ரைட், ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஷாப் ஃப்ளோர் கண்ட்ரோல் அப்படின்னு, இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து எல்லாமே வந்து MRP2, சரிங்களா? ஜஸ்ட் 10 டாபிக் தான். அந்த டாப்பிக்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், நீங்கள் வந்து எழுதிடலாம். அடுத்து ஷாப் ஃப்ளோர் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஷாப் ஃப்ளோர் கண்ட்ரோல் இஸ் கன்சர்ன்ட் வித் ரிலீஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்டர் டு ஃபேக்டரி, மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் த ப்ரோக்ரஸ் ஆஃப் த ஆர்டர்ஸ் த்ரூ த வேரியஸ் ஒர்க் சென்டர்ஸ் அண்ட் கலெக்டிங் தி கரண்ட் இன்ஃபர்மேஷன் இன் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆர்டர்ஸ். ஸோ நம்ம வந்து ஆர்டர் வந்து வாங்குறது, நம்ம வந்து டெலிவரி, இந்த ஆர்டர் ரிலீஸ், செலவிங் ப்ரோக்ரஸ். ஸோ ஆர்டர் ரிலீஸ்ன்றது என்ன, நம்ம வந்து எவ்வளோ ஆர்டர் வாங்கியிருக்கோமோ அவங்க டெலிவரி பண்ணுறது, அப்புறம் நம்ம வாங்கின ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூலிங் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்துறது, இதான் வந்து ஷாப் ஃப்ளோர் கண்ட்ரோல். இந்த வேலைகளை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி, அதாவது 3 வேலைகள் இருக்குது: ஆர்டர் ரிலீஸ், ஆர்டர் ஷெடியூலிங், ஆர்டர் ப்ராக்ரஸ். இதுதான் முக்கியமான ஷாப் ஃப்ளோர் கண்ட்ரோலில் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான 3 பாயிண்ட் வந்து இதுதான். ஸோ இதான் டயக்ராம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூலு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் ஃப்ளோர் கண்ட்ரோல். MPSலேருந்து ஷாப் ஃப்ளோர் கண்ட்ரோலுக்கு வரும். ஷாப் ஃப்ளோர் கண்ட்ரோல்லேருந்து மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷனுக்கு போயிட்டு மறுபடியும் எடுத்து ஷாப் ஃப்ளோர் கண்ட்ரோல் கொண்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா இது ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னு வச்சுக்க, நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆர்டர் ரிலீஸ், ஸோ ஆர்டர் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், மாற்றிக்கிட்டே இருக்கணும். ரா மெட்டீரியல்ஸு, ஃபினிஷ்டு ப்ராடக்ட், டயக்ராம், சரிங்களா? ஸோ இப்போ ஆர்டர் ரிலீஸ்னால் என்ன அப்படின்னா, இட் provides a documentation needed to process a production order through the factory. The collection of documentation called shop packet with the constant of following items. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆர்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அந்த ரூட் ஷீட் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இந்த ஜாப் செய்கிறதுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் பிளானிங் போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூட் ஷீட் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல் ரெக்வெஸ்டேஷன், ஸோ எவ்வளோ ரா மெட்டீரியல் தேவைப்படும், இன்வென்ட்ரியாக வந்து இன்வென்ட்ரி காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஜாப் கார்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, எந்த டயத்தில் பண்ணுறாங்க, சரியா, எந்த டயத்தில் பண்ணுறாங்க, யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு. மூவ் டிக்கெட்ஸ் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் மூவிங் பார்ட்ஸ் பிட்வீன் 2 ஒர்க் சென்டர்ஸ். 2 சென்டருக்கு உள்ள வந்து மூவல் பார்ட்ஸ் அது வேறு நம்ம கன்சிடர் பண்ணணும். அதாவது ஒர்க் சென்டருக்கு நடுவில் வந்து இருக்கக்கூடிய மூவபிள் பார்ட்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம செய்ய போகிறோம், அது அசம்பிள் பார்ட்ஸ், அதுக்கு அசம்பிள் பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்க போகிறோம். முதல் வந்து ஆர்டர் ரிலீஸ், இதுதான், சரிங்களா? ஆர்டர் ரிலீஸ் இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். தென் அதுக்கப்புறம் இதான் டயக்ராம்ஸ் பார்த்துங்க. இங்கே ஷாப் ஃப்ளோர் கண்ட்ரோல், இதில் ஆர்டர் ப்ரோக்ரஸ், ஷெடியூலிங், ஆர்டர் ரிலீஸ் மூணுமே முக்கியமானது. இந்த ஆர்டர் ரிலீஸ் வந்து யார் கொடுப்பாங்கன்னா அத்தாரைசேஷன் டு ப்ரொடியூஸ், இல்லைன்னா அப்படி இன்ஜினியரிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் டேட்டாபேஸ், இங்கே இருந்தால் என்ன ஆகும், ஆர்டர் ரிலீஸ் கொடுப்பாங்க. இந்த ஆர்டர் ரிலீஸ் என்ன இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூட் ஷீட்டு, மெட்டீரியல் ரெக்வெஸ்டன்ஸ், ஜாப் பார்ட்ஸ், மூவ் டிக்கெட்ஸ், பார்ட்ஸ் லிஸ்ட்டு, இதை வச்சே நீங்கள் எழுதிடலாம். நீங்கள் முன்னே இருந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுத தேவை அவசியமே இல்லை, சரிங்களா? அடுத்து வந்து ஆர்டர் ஷெடியூலிங் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி கண்ட்ரோல், சரிங்களா? ஸோ அப்புறம் டிஸ்பேட்ச் லிஸ்ட்டு, நேராக பார்ட்ஸ் லிஸ்ட்டு கொடுக்குறது, டிஸ்பேட்ச் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் டேரெக்டாக பார்ட்ஸ் லிஸ்ட்டு. அடுத்து ஆர்டர் ப்ரோக்ரஸ் அப்படின்னா ஃபேக்ட்ரி டேட்டா கலெக்ஷன், ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய டேட்டாஸை வந்து நம்ம கலெக்ஷன் பண்ணக்கூடிய வந்து ஆர்டர் ப்ரோக்ரஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆர்டர் ஷெடியூல் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டு, ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டு, எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டு, ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து டிஸ்பேட்ச் லிஸ்ட்டு, பார்ட்ஸ் லிஸ்ட்டு, சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஆப்ரேஷன்ஸ்லேருந்து ஃபேக்ட்ரி டேட்டா கலெக்ஷனை பண்ணுறது, சரிங்களா? ஸோ ஷாப் ஃப்ளோர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய 3 இதுக்குமே வந்து பயன்படக்கூடிய, அதைத்தான் வந்து இங்கே வேர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த படத்தை வந்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்து ஆர்டர் ரிலீஸில் என்ன இருக்குது, இது வந்து அத்தாரைசேஷன் டு ப்ரொடியூஸ், சரிங்களா? ஸோ இன்ஜினியரிங் அண்டு மேனுஃபேக்சரிங் டேட்டா பேஸ்லேருந்து வரக்கூடிய
இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த ஆர்டர் ரிலீஸ் பயன்படுத்துகிறோம். இந்த ஆர்டர் ரிலீஸ் என்ன இருக்குது? ரூட் ஷீட். முதல் வந்து ரூட் ஷீட்டு, தென் மெட்டீரியல் ரெக்வெஸ்டன்ஸு, தென் ஜாப் கார்ட்ஸு, தென் மூவ் டிக்கெட்ஸு, தென் பார்ட்ஸ் லிஸ்ட்டு. சரிங்களா? இது எல்லாமே இருக்குது. ஸோ இது ஏற்கனவே நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ரூட் ஷீட்னா என்ன? ரூட் ஷீட்னா வந்து நம்ம என்னென்ன ப்ராசஸ் பிளானிங் பண்ண போகிறோம், என்ன ஆர்டர் நம்ம வந்து மிஷின்ஸு பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம செட் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்குறது, எவ்வளோ மெட்டீரியல் தேவை, யார் செய்ய போகிறோம், எந்த டைத்தில் செய்ய போகிறான்றது, மூவ் டிக்கெட்ஸ் அப்படின்னா ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது, ஒரு சென்டர் வந்து இன்னொரு சென்டருக்கு இன்பிட்வீன் கேப்பில் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸாக இருக்கக்கூடியது. பார்ட்ஸ் லிஸ்ட்னால் வந்து என்ன நேம், பார்ட்ஸோட நேமு, அது அசம்பிள் பார்ட்ஸு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறது. அடுத்து ஆர்டர் ஷெடியூலிங் அப்படின்னா, சரி ரைட் ஆர்டர் வாங்கிட்டோம், அப்புறம் அதுக்கு என்ன ஷெடியூல் போடணும் அப்படின்னா, இந்த வீக்கில் வந்து இவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ப்ரியாரிட்டி கண்ட்ரோல் வச்சு நம்ம வந்து ஒரு ஆர்டர் சொல்லுவோம். டிஸ்பேச் லிஸ்ட் இவ்வளோ கொடுப்போம் சொன்னோடனே அந்த என்ன பார்ட்ஸை வந்து நீங்கள் அனுப்புறீங்க, டெலிவரி பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்ட்ஸ் லிஸ்ட்டு அதை கொடுத்துட வேண்டியது. சரிங்களா? தென் ஆர்டர் ப்ரோக்ரஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபேக்ட்ரிக்கு போனோம் அப்படின்னா ஃபேக்ட்ரியில் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி இந்த ஆர்டர் ப்ராசஸில் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா ஒர்க் ஆர்டர் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட். ஸோ வந்து எவ்வளோ ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டேட்டஸ்லாம் என்ன ஆச்சு, இப்போ வந்து 1000 கொடுத்துருக்காங்க, இப்போ எவ்வளோ ஓடி இருக்குது, நான் ஒரு வாரம் ஆச்சுன்னா எவ்வளோ ஓடி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டு, என்னென்ன வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டு, இது எல்லாமே வந்து ஆர்டர் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். சரிங்களா? அதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு கமாண்ட் ஃபஸ்ட்டு சர்வ் அப்படின்னா ஒரு ஜாப் வந்து அறிவிடு ஃபஸ்ட் அட் ஹோம் ஒர்க் சென்டர் வில் பி ஷெடியூல் நெக்ஸ்ட்டு. மொதல் வந்து எந்த இடத்துக்கு வந்து ஜாப் கொண்டு போகணுமோ அந்த இடத்துக்கு மொதவே நம்ம வந்து என்ன பண்ணிடணும், கொண்டு போய் சேர்த்துடணும். அதுக்கப்புறம் ஷெடியூல் போட்டுக்க வேண்டியது. இந்த ஜாப் அதாவது எப்போ அவங்க கேட்டிருக்காங்களோ அதுக்கு முன்னாடியே நம்ம டெலிவரி பண்ணணும். அதே மாதிரி வந்து நம்ம செய்யக்கூடிய ப்ராசஸிங் டைம் அது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். சரிங்களா? வந்து ஸ்லாக், இது வந்து லீஸ்ட்டு ஸ்லாக் டைம், டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரிமைனிங் அண்ட் அன்டில் டியூ டேட் த ப்ராசஸ் டைம் ரிமைனிங் ஜாப். சரிங்களா? அதாவது நம்ம வந்து ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆர்டருக்கு இன்னொரு ஆர்டருக்கு கேப் வந்து ரிமைனிங் டைம் வந்து டில் டேட் அது வந்து என்ன ஆகிடக்கூடாது, வந்து அதிகமாகிடக்கூடாது. ஸோ லீஸ்ட் குறைஞ்ச அளவில் இருக்கணும். அடுத்து ஆர்டர் ஷெடியூலிங். ஆர்டர் ஷெடியூலிங்னா வந்து இஸ் ப்ராசஸ் அசைனிங் ப்ரொடக்ஷன் ஆர்டர்ஸ் வேரியஸ் ஒர்க் சென்டர்ஸ் இன் தி பிளான்ட். ஸோ என்ன அப்படின்னா ஆர்டர் ஷெடியூலிங் அப்படின்னா நம்ம என்ன ஆர்டர் வாங்கியிருக்கோமோ, என்ன ப்ராசஸ் பிளானிங் ஃபாலோ பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் ஷெடியூலிங் போகணும். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் லோடிங்கு, ஜாப் சீக்வன்ஸ், அவ்வளோதான். இது பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஆர்டர் ஷெடியூலிங் இருக்கும். ஸோ மெஷின் லோடிங் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து என்னென்னா, மெஷினில் வந்து லோடு பண்ண ஜாப் வந்து லோடு பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இன்வால்வ் மெஷின் தி இதுதான். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸு ப்ரியாரிட்டிஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு அமௌங் தி ஜாப்ஸ் இன் தி டூல் and the jobs are processed in order their relative priorities. Dispatch rules established priorities for production orders. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ மெஷின் லோடிங் அப்படின்னா நம்ம வந்து ஷெடியூல் பண்ணணும். ஆர்டர் ஷெடியூல் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, இந்த மெஷின் லோடிங்கையும் ஜாப் சீக்வன்ஸையும் பயன்படுத்தி போகணும். ஒரு ஜாப் செய்ய போகிறோம் அப்படின்னா என்னென்ன மிஷின்ஸை வந்து ஆர்டராக வைக்கணும், அந்த ஜாப்பை வந்து என்னென்ன ஆர்டரை வந்து ஃப்ளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இதில் ஆர்டர் சொல்லி போட்டிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் கிரிட்டிக்கல் ரேஷியோ அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இது வந்து ரிமைனிங் டைம் ஃபார் தி ஜாப் டில் டியூ டு டேட் வித் ரிமைனிங் ப்ராசஸ் டைம் ஃபார் தி ஜாப். இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் வந்து லோயஸ்ட் கிரிட்டிக்கல் ரேஷியோ. நல்லா பார்த்துங்க, ரிமைனிங் டைம் ஃபார் தி ஜாப் டில் தி டியூ டேட் வித் ரிமைனிங் ப்ராசஸ் டைம் ஃபார் தி ஜாப். இது வந்து ரிமைனிங் டைம் ஃபார் தி ஜாப், இது ரிமைனிங் ப்ராசஸ் டைம் ஃபார் தி ஜாப். இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் வந்து லோயர் கிரிட்டிக்கல் ரேஷியோ. ஆர்டர் ப்ரோக்ரஸ், ஸோ வந்து ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபேக்ட்ரி டேட்டா கலெக்ஷன்ஸ். நான் இருக்கிற அந்த படத்தில் பார்த்த மாதிரி எல்லாமே இந்த டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் ப்ராசஸ் பண்ணலாம். ஏன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க் ஆர்டர் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட். ஸோ நம்ம வந்து ஒர்க் சென்டர், ரிமைனிங் ப்ராசஸ் டைமு, ப்ரையாரிட்டி கண்ட்ரோல், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இதில் வந்து நம்ம ரிப்போர்ட் கொடுக்குறோம். ஸோ ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்னு ஒன்றும் கிடையாது. சர்டன் பீரியடில் வந்து எவ்வளோ நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி. அடுத்து எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்னா என்ன அப்படின்னா, எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்னா ப்ரொடக்ஷன் ஷெடியூல் அண்டு சிமிலர் எக்ஸப்ஷன் இன்ஃபர்மேஷன்ஸ்
These reports are useful in production management in making decision and allocation of resource, overtime hours and others capacity issues. ஸோ இந்த எக்ஸப்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்து 8 hours ஒர்க் பண்ணால் போதுமா, இல்லை அப்படின்னா மேற்கொண்டு நம்ம வந்து ஓட்டி கொடுக்கணுமா, இல்லைன்னா வந்து என்ன முடிவு வாங்கலாமா செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடியதான் வந்து எக்ஸப்ஷன் ரிப்போர்ட். ஸோ இது எல்லாமே வந்து இந்த டயக்ராம்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம்ஸ் போட்டுவிட்டீங்க அப்படின்னா இந்த டயக்ராம்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. மொதல் எம்ஆர்பி வந்து ரொம்ப சரியான சமயத்தில் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸை பயன்படுத்தி எம்ஆர்பி வந்து ஒருங்கிணைக்கக்கூடியதாக வந்து எம்ஆர்பி. அதாவது இது க்ளோஸ்டு லூப் எம்ஆர்பின்னு சொல்லலாம். எம்ஆர்பி 2 வந்து க்ளோஸ்டு லூப் எம்ஆர்பின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த ஃபீட்பேக் முறையில், அதாவது கஸ்டமர்கிட்ட வரக்கூடிய ஃபீட்பேக் முறையை பயன்படுத்தி நம்ம எம்ஆர்பி 2 செயல்பாடுகள் மெட்டீரியல் ரிக்யர்மெண்ட் பிளானிங், கெப்பாசிட்டி பிளானிங், சாஃப்ட்வேர் கண்ட்ரோல், எம்பிஎஸ் ஆகியவற்றை என்னது க்ளோஸ்டு லூப்பாக அமையப்பட்டுள்ளதால் இது வந்து ஒரு க்ளோஸ் லூப் தான். இதுக்கு எண்டு அவ்வளோதான். இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ மெட்டீரியல் ரிக்யர்மெண்ட் பிளானிங் ஸ்டார்ட் பண்ணால் எகைன் வந்து எம்ஆர்பி வந்து நிற்கும். சரிங்களா? இது வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன பிளானிங்லாம் இருக்குதுன்னு சொல்லி அதில் காட்டியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் பிளானிங், கஸ்டமர் சர்வீஸ், ஆப்ரேஷன் பிளானிங், ஆப்ரேஷன் எக்ஸிக்யூஷன், ஃபினான்சியல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதுதான் எல்லாமே அப்ளிகேஷன்ஸ். இந்த டயக்ராம்ஸ் நான் முன்னாடி சொன்ன டாபிக் ஃபுல்லாக முன்னாடி வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீ நேரம் ஃபர்தராக மூவ் பண்ணி போகலாம். இல்லை அப்படின்னா கெப்பாசிட்டி பிளானிங் ப்ராப்ளம்னா இங்கனக்குள்ளே போகணும். மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம்னா அங்கே அதான் டயக்ராம் போட்டிருக்காங்க. இல்லைங்களா? அது மாதிரி ஷாப் ஃப்ளோர் கண்ட்ரோல், இல்லை ஆர்டர் ரிலீஸ், ஆர்டர் ஷெட்யூலிங், ஆர்டர் ப்ராசஸ். இது வந்து என்ன ஒரு க்ளோஸ் ரூல் பார்த்தீங்களா? எம்பிஎஸ் வருது, ஷாப் ஃப்ளோர் கண்ட்ரோலுக்கு வருது. ஷாப் ஃப்ளோர் கண்ட்ரோல் வந்து மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன் போய் மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் ஷாப் ஃப்ளோர் கண்ட்ரோல் போகுது. இது வந்து ஒரு க்ளோஸ்டு லூப் எம்ஆர்பி. ஸோ ஆர்டர் ரிலீஸ் சொல்லி ஆர்டர் ப்ராசஸ். ஸோ இதான டயக்ராம்ஸ். ஆர்டர் ரிலீஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரூட் ஷீட், மெட்டீரியல் ரெக்வெஸ்டேஷன், ஜாப் கார்ட்ஸ், மூவ் டிக்கெட்ஸ், பார்ட்ஸ் லிஸ்ட்டு, இன்ஜினியரிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் டேட்டாபேஸ். ஸோ அதுவும் ஆர்டர் ஷெட்யூலிங் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி கண்ட்ரோல், டிஸ்பேட்ச் லிஸ்ட்டு, தென் பார்ட்ஸ் லிஸ்ட். சரிங்களா? தென் ஆர்டர் ப்ரோக்ராஸ் வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து இருக்கக்கூடிய வேலைகளை வச்சு டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒர்க் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ணிக்கலாம், ப்ரோக்ராஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ணலாம், எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டும் ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் கீழே வந்து நம்ம அழைத்திருக்கோம். ஸோ இதான் வந்து சாஃப்ட்வேர் கண்ட்ரோல். மேலே போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கம் அண்ட் ஃபஸ்ட்டு சர்வ். இதான் மெயினாக இருக்கக்கூடிய வந்து இதுதான் ஃபஸ்ட்டு கம் அண்ட் ஃபஸ்ட் சர்வ். மொதல் நம்ம முன்னாடி போய் எல்லாமே நம்ம ஆளாக போய் நிற்கணும், நல்லா சர்வ் பண்ணணும். அந்த ஒரு அதுக்கப்புறம் நம்ம சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து முன்னாடியே வந்து டெலிவரி பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள். ப்ராசஸிங் டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கூடாது, கம்மியாகவே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்லாக் டைமில் ஒன்றும் இல்லை, டைம் ரிமைனிங் ஃபுல் அந்த டயத்துக்கும் ரிமைனிங் ஜாப்ஸ் வித் லிஸ்ட்டு ஸ்லாக் டைம். ஸோ நம்ம வந்து ஒரு ஆர்டர் வாங்குகிறோம் அப்படின்னா டைம் ரிமைனிங் அந்த ஒரு 10 நாளைக்குள்ளே வாங்குறோம் அப்படின்னா ஒரு 8 நாளைக்கு முடிக்கும். இப்போ 2 days, அந்த 2 days வச்சு நம்ம வேறு ப்ராசஸ் ரிமைனிங் வந்து 2000 வந்து ரிமைனிங் இது பண்ணலாம், நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணலாம். ஸோ அது வந்து குறைஞ்சபட்சமாகவே இருக்கணும். சரிங்களா? ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஆர்டர் ஷெட்யூலிங்கு, மிஷின் லோடிங்கும் ஜாப் சீக்வன்ஸையும் பேஸ் பண்ணி இந்த ஆர்டர் ஷெட்யூலிங் வருது. அடுத்து வந்து ஆர்டர் ப்ரோக்ரஸ்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ப்ராக்ரஸ், ஃபேக்ட்ரி டேட்டா கலெக்ஷன்ஸ், இதெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் வந்து இந்த ஆர்டர் ப்ரோக்ரஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆர்டர் ப்ராசஸில் வந்து ஒர்க் ஆர்டர் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட், நம்ம செய்யக்கூடிய வந்து ஜாப்போட ஆர்டரோட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இப்போ எவ்வளோ செஞ்சுருக்காங்க, எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு வைக்கணும். ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டும் ஒன்றும் கிடையாது. சர்டன் பீரியடில் வந்து நம்ம வந்து எவ்வளோ, அதாவது இவ்வளோ ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 10,000 பண்ணுறோம் அப்படின்னா அப்புறம் அவங்க எவ்வளோ ஆர்டர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம
ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ண வேண்டியது. ஒரு டேட்டுக்குள்ளே நான் டெலிவரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். அதாவது ஒரு 10 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னா கூட ஒரு 2 டேஸ் எடுத்துக்கலாம். வேலைகள் வந்து வேலைப்பாடு முன்னப்பின்ன ஆகலாம் அதுக்காண்டி. அடுத்து எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை. இது வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கும் நம்ம வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து கூட்டலாமா இல்லைனா கெப்பாசிட்டி இப்போ யூனிட் பெருசாக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கக்கூடியதுக்கு இந்த ரிப்போர்ட் ரொம்பவே பயன்படும். சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து லாஸ்ட் டாபிக்கு இருந்துச்சு.